இப்போ ரீசெண்டாக வந்து இந்த காந்தாரா மூவி வந்து பார்ட் எடுக்கிறதா வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படக்குழுவினர்கள்லாம் பயத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஆரா ரீதியாக ஏதோ ஒன்று தப்பாக நடந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நல்லா இருக்கிறாரு, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. யாருன்னு கேட்டால் காந்தாரா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் காந்தாரா ஷூட்டிங்கில் இருக்காரு, நல்லா சாப்பிட்றாரு, ஒரு குளத்துல போய் குளிக்கிறாரு, அடிச்சுட்டு போயிடுது, ஆளை காணும். யாருன்னு கேட்டால் காந்தாரா படத்தில் நடிச்சாருன்றாங்க. ஒரு வேன் நிறைய வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க, திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாருமே என்னென்னமோ அடிபடுறாங்க. யார் இதுன்னு பார்த்தா காந்தாரா ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ இது எதுவுமே அப்படியே தமிழுக்கு வாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எத்தனையோ படங்கள் நடக்குது, அதில் எத்தனையோ அபசகனமான விஷயங்கள் நடக்குது. பட் அதில் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தா இந்தியன் 2ல் வந்து ஒரு கிரேன் ஒன்று விழுந்துச்சு, 2 உயிர்கள் பலி போனது, நிறைய பேருக்கு அடிபட்டுச்சுங்கிற மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சை. அப்போவே நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்தியன் 2 ஐயோ நம்ம ஆரம்பிக்கிறோம் பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் இப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்தியன் 2னுடைய ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சினிமான்னு சொல்லி பார்க்கும்போது சினிமாங்கிறதே வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு உலகம் தான். இப்போ நாம் வந்துட்டு எதை நம்புகிறோமோ அதுதான் உண்மை. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காலகாலமாக இந்த 100 வருஷத்தில் சினிமாவுடைய நாம்ஸே என்னென்னா சென்டிமெண்ட் தான். சினிமாவுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு படம் ஆரம்பித்தா ஒரு பூஜை போடுவாங்க, ஒரு தேங்காய் உடைப்பாங்க, படம் முடிஞ்சால் பூசணிக்காய் உடைப்பாங்கன்றது சென்டிமெண்ட் இருக்குல்ல. இதை எத்தனை பெரியார்கள் வந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் நாத்திகம்லாம் என்னென்னலாம் பேசினா கூட இந்த மரபுலேருந்து இதுலேருந்து நம்ம வெளியே போக முடியாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு திரை ஆர்வலர் அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து இந்த காந்தாரா மூவி வந்து பார்ட் எடுக்கிறதா வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அந்த படக்குழுவினர்கள் வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது என்னன்னா 2 பேர் வந்து இப்போ இறந்துட்டாங்க. அண்ட் அதோட கண்டினியூஷன் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு ரீசெண்டாக. என்ன அப்படின்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ட்ராவல் பண்ண ஒரு வேனை வந்து கவுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படக்குழுவினர்கள்லாம் பயத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இல்லை, படக்குழுவினர்கள் வந்துட்டு பயத்தில் இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு வந்துட்டு இது மார்க்கெட்டிங் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே யூஸ் ஆகுது. காந்தாரா மாதிரி பெரிய படத்துக்கு மார்க்கெட்டிங் தேவையா அப்படின்னா காந்தாரா மாதிரி பெரிய படத்துக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது அந்த படத்துக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காந்தாரா 2 பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அதை பற்றின ஒரு டாக்கே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்த வேன் வந்துட்டு கவுந்துருச்சு அப்படின்னும் போது நமக்கே அந்த படத்தை பற்றின ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஏன்னா இன்றளவும் இத்தனை பெரியார் வந்தாலும் என்ன வந்தாலும் நாம் வந்துட்டு கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம மக்களாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், குறிப்பாக சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பக்திங்கிறதுல வந்துட்டு நம்ம ஒன்று சேர்ந்துடும். டக்குன்னு வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு நாத்திகம் பேசலாம், என்ன வேணாலும் வந்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி 1000 பேசினா கூட ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஒரு பேய், ஒரு சகுனம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளலாம் நம்ம மக்கள் யோசிக்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு கடவுள் நம்பிக்கை வந்துடும். ஆல்மோஸ்ட் இந்த நிகழ்வை பார்க்கும்போது கூட எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பக்தி படம், ஒரு சிறு குல தெய்வ வழிபாடை பற்றின ஒரு படம்னு வைங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு குலதெய்வ வழிபாடு, இப்போ அதனுடைய முக்கியத்துவம், அதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அதை யார் யாரெல்லாம் கலாய்க்கிறா, இது சரியா தவறாங்கிற இந்த ஒரு விவாதங்களுக்கு நடுவில் ஒரு 3 சம்பவம் நடக்குது. டக்கு நடக்குதுன்னும் போது இதை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே பக்தி ரீதியாக பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு தடங்களாக தெரியும். நம்ம ஒரு நல்லது செய்கிற மாதிரி இருக்குது, ஒரு படம் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அதில் வந்து தடங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு என்ன அபசகனமாக இருக்குது, என்ன நிலைகள் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி இப்படி ஒரு பார்வை ஒன்று ஓடிட்டு. ஆனால் பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வந்துட்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய தடங்கல்கள் ஒன்று வருதுன்னு வைங்களேன், அது மேக்ஸிமம் அந்த படத்தை எப்படியோ நெகட்டிவாக தான் பாதிக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா இதே கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு மஸ்தி குடுன்னு ஒரு படம் வந்து 2014 வந்து துனியா விஜய் அப்படின்ற ஒரு ஸ்டார், இப்போ மூக்குத்தி அம்மனில் கூட அவர் தான் வில்லன், அவர் நடிக்கிற ஒரு படத்தில் வந்துட்டு ஹெலிகாப்டர்லேருந்து மேலே வந்துட்டு 3 பேர் குதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் ஃபிலிமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீச்சல் தெரியாத 2 ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்துட்டு கீழே குதிச்சிடுறாங்க. குதிக்கும் போது வந்துட்டு உங்களை இமீடியட்டாக நாங்கள் வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் எல்லாமே வாக்குறுதி கொடுத்து தான் அவங்களை குதிக்க வைக்கிறாங்க. பட் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்கியூவிங் போட் ஒன்று இருக்கும் இல்லையா பக்கத்தில், ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ ஒரு கோளாறு ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 15 நிமிஷம் ஆயிருக்கு. 15 நிமிஷம் கழித்து தான் அவங்கள போய் மீட்க போகிற ஒரு சூழல் வருது. அதுக்கப்புறம் அவங்க கீழே மூழ்கிடுறாங்க, தேடி கடைசியில் இறந்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ கன்னட திரையுலகமே வந்துட்டு அதிர்ச்சி ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாமே வந்துட்டு கொதிக்குது. அந்த சங்கங்கள் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் கொதிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட நிலைகள் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு கூட்டுது. ஸோ அப்போ என்னமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படம் ஊற்றி மூடுறாங்க. அவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருந்த ஒரு நிலை. அப்போ அந்த டைமில் வந்துட்டு துனியா விஜய் அப்படின்னும் போது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே விஜய்யோ இல்லை இப்போ சிவகார்த்திகேயன்லாம் நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் தான் கன்னட உலகத்தில்.
ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் இன்ன வரைக்கும் பெருசாக எந்திரிக்கல. அதோட வந்துட்டு அவருடைய ஒரு வேல்யூங்கிறது வந்துட்டு வெளியில் பெருசாக தெரியாத மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி தமிழ் படத்தில் வந்துட்டு அவர் வில்லனாக நடிக்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகுது. இது ஒரு சார். அப்படியே தமிழுக்கு வாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எத்தனையோ படங்கள் நடக்குது, அதில் எத்தனையோ அபசகனமான விஷயங்கள் நடக்குது. பட் அதில் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தா இந்தியன் 2ல் வந்து ஒரு கிரேன் ஒன்று விழுந்துச்சு, 2 உயிர்கள் பலி போனது, நிறைய பேருக்கு அடிபட்டுச்சுங்கிற மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சை. அப்போவே நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்தியன் 2 ஐயோ நம்ம ஆரம்பிக்கிறோம் பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் இப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்தியன் 2னுடைய ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். உலகநாயகன் இருந்தும் இயக்குநர்கள்லேயே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர் மரேன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருந்துமே அந்த படம் மண்ணை கவ்வியது. லைக்கா மாதிரியான ஒரு நிறுவனம் வந்துட்டு திவாலாயிடுமோங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வர வைத்த ஒரு படம் இந்தியன் 2. ஆனால் இதற்கான ஒரு அறிகுறிங்கிறது முன்கூட்டியே அந்த படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விபத்தாக காட்டியிருக்கு. ஸோ அப்படின்னும் போது சினிமான்னு சொல்லி பார்க்கும்போது சினிமாங்கிறதே வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு உலகம் தான். இப்போ நாம் வந்துட்டு எதை நம்புகிறோமோ அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்துட்டு கடவுள் இருக்காங்கன்னு நம்பினா அது உண்மை. கடவுள் இல்லைன்னு நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க, அதில் அவங்க வலிமையாக இருக்காங்கன்னா அதுவும் உண்மை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே எதுவாக வேணா இருக்கட்டும், எண்ணம் மண்டைக்குள்ளே என்ன இருக்குங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காலகாலமாக இந்த 100 வருஷத்தில் சினிமாவுடைய நாம்ஸே என்னென்னா சென்டிமெண்ட் தான். சினிமாவுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு படம் ஆரம்பித்தா ஒரு பூஜை போடுவாங்க, ஒரு தேங்காய் உடைப்பாங்க, படம் முடிஞ்சால் பூசணிக்காய் உடைப்பாங்கன்ற இந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, இதை எத்தனை பெரியார்கள் வந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் நாத்திகம்லாம் என்னென்னலாம் பேசினா கூட இந்த மரபுல இருந்து இதுலேருந்து நம்ம வெளியே போக முடியாது. இப்போ நம்ம 1000 பேசினாலும் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, பக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த ஆறா வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது காந்தாராங்கிறது ஒரு படமாக ஒரு பக்தி படம், நாம் சிறப்பாக ஒரு விஷயத்தை பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் இருந்தால் கூட அந்த படத்துக்கு நடக்கிற ஒரு செய்திகள் ஒரு செயல்கள் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். நமக்கு வந்துட்டு அது பார்க்கும்போது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, இந்த படத்தை பற்றி மக்கள் பேசுவாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் சினிமாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விதமான இந்த மாதிரியான அபசகனமான சம்பவங்கள் எல்லாமே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவாக தான் நடந்திருக்கு. அந்த படம் ஊற்றி மூட்டுற ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. இப்போ இதுவே இந்த படமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு 16 கோடியில் எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட 350லேருந்து 400 கோடி ரூபா வசூல் செஞ்சுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு படம் வரும், அது இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தை தொடும் யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது நாம் என்ன தான் வந்துட்டு ஒரு முற்போக்கு ரீதியான ஒரு செயல்கள்லாம் பேசியிருந்தா கூட அந்த டீமுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா 16 கோடியில் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகி உலக ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா வசூல் செஞ்சதுக்கப்புறம் இப்போ உலகத்தினுடைய பார்வை, சினிமா ரசிகர்களுடைய பார்வை வந்து அந்த படத்தின் மேலே இருக்குது. அப்போது அது ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுது. அந்த படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாறிட்டு இருக்குது. அப்போது தடங்கள் நடக்குது, அபசரம் நடக்குது. இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா, இதை தாண்டி வரணுங்கிற சூழலை தாண்டி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்திய சினிமாவுடைய வரலாற்றில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அபசகனம் உயிர் பலி இப்படி விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நிச்சயமாக வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ அதுவே இந்த குழுவினருக்கும் இந்த படத்துக்குமே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். ஓகேண்ணா. இப்போ அதாவது என்னென்னா இவங்க ஆக்சுவலாக எடுக்கிறது ஒரு பக்திகரமான ஒரு படம் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த கடவுளை வந்து இன்னும் எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ அது நல்ல விஷயமா தான் பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ எல்லாருமே அது செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் செலிப்ரேட் பண்ணவங்களுக்கு ஏன் அப்படி பார்ட் 2ல் நடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருக்குது. இல்லை, ரொம்ப அழகான கேள்வி இது. இப்போ ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணுறோம், அது ஏன் வந்துட்டு தடங்கள் ஆகணும் அப்படின்னு. பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள்னு நாம் சொல்லப்படுற எல்லாமே மறைவாக தான் இருக்கும். வெளியில் மீடியா வெளிச்சத்துக்கோ எந்த வெளிச்சத்துக்கோலாம் வராது. நாம் வந்துட்டு இப்போ ஏதாவது அது ஒரு தெய்வமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிறு தெய்வம், குலதெய்வ வழிபாடு, இப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கோங்களேன். அது பாட்டுக்கு தனியாக அது ஒரு சின்ன ஊரில் அது ஒரு இடத்துல அது ஒரு மாதிரியான ஒரு நாம்ஸுக்குள்ளே அமைதியாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு கோனாக்கி மீடியா வெளிச்சத்தை பட வச்சு ஒரு விதமான ஒரு நிலையை அதை வந்துட்டு சேனலைஸ் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், அது பெரும்பாலும் இது வரைக்கும் வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைகளுக்குள்ளே இருக்காது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கோங்களேன், திருவண்ணாமலையிலேருந்து எல்லா இடங்கள்லையுமே பெரிய பெரிய சித்தர்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாகவும் இருப்பாங்க. அவங்க யாராவது வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு, இல்லை பெரிய ஒரு சேட்டலைட் சேனலில் உட்காந்துக்கிட்டு, இல்லை நீயா நானா மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு சித்தர்கள் உள்ளார்களா இல்லை இருக்கார்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசி பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் வெளியில் வந்து பேசுகிற 99% ஃப்ராடாக தான் இருக்கும். ஏன்னா ஆக சிறந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடிய அது பக்தி மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை சித்தர்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அது வெளியில் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த குலதெய்வ வழிபாடு, கோவில்கள், இல்லை கடவுள், இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இப்போ நாம் வந்துட்டு கமல் சார் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க சார், நீங்கள் தான் கடவுளுங்கிறது வந்துட்டு யதார்த்தமான கடவுள் கிடையாது. அது வந்துட்டு மனிதர்களை உயர்வாக பார்க்குற ஒரு தன்மை. ஆனால் உண்மையிலேயே கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதற்கான ஒரு எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு எனர்ஜி சோர்ஸ் தானே. அப்போ அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்துட்டு ஒரு பூமியில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் கோவிலில் இல்லை ஏதாவது ஒரு இடங்களில் வந்துட்டு அது அதனுடைய எனர்ஜி சேனலைஸ் ஆகி ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அது அப்படியே விட்டுறது நமக்கு நல்லது.
அதை போய் தோன்றோம் அப்படின்னா அது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அது சரியான ஒரு நிலையில் இருந்தால். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வெளியில் பார்க்கும்போது நமக்கு ரிவால்ட் ஆகும். நாம் சொல்லுவோம் நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு. நல்ல விஷயம் எதுவுமே உலகத்துக்கு நாம் நினைக்கிற மாதிரி வெளியில் அவ்வளோ ஈஸியெல்லாம் தெரியாது. நாம் இன்றைக்கி வந்துட்டு இப்போ நாம் இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற உடை, உணவு எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் ஆக சிறந்ததான கிடையாது. ஏன்னா தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடும். நம்ம நாட்டுக்கு வந்துட்டு 3ஆம் தர 4ஆம் தர பொருட்கள் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணுற பொருள்லேயே நமக்கு நல்லது கிடைக்கல. அப்போ ஆன்மீகத்துலேயும் கடவுள்லேயும் தி பெஸ்ட்டு வந்துட்டு மீடியாவுக்கு தெரிஞ்சிருமா, இல்லை வெளியில் வந்துடுமா, இல்லை வந்துட்டு ஒரு சித்தரோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதரோ இல்லை யாராவது வந்துட்டு பொது வெளியில் வந்துட முடியுமா, இல்லை வந்துட்டு மீடியா வெளிச்சத்தில் உட்காந்துட முடியுமா, இல்லை அதை பற்றி பேசிட முடியுமா? அப்படி நாம் பேசுகிறதாக கருதப்படுற எல்லாருமே மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் உண்மைத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப தள்ளி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. கண்டிப்பாக. அடுத்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கட்டும், ஹோம்லே நிறுவனமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த கடவுளாக இருக்கட்டும், ஸோ அந்த வாழ் மக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படம் மூலியமாக தான் எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக பரவச்சு. காந்தார்னு ஒரு படம் மூலியமாக. ஸோ படம் வரும்போது 16 கோடி தான் பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை வசூல் பண்ணது வந்து 400 கோடி கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு இமாலய வெற்றி கொடுத்த படம் பார்ட் 2ல் இப்படி தடங்களாக நிற்கிது அப்படின்றப்போ, ஸோ சப்போர்ட்டிங் சோர்ஸாக யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும். இல்லை, சப்போர்ட்டிங் சோர்ஸுங்கிறது கணக்குப்படி பார்த்தோம்னா இப்போ யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இந்த படத்தை அவங்க தான். ஏன்னா வந்துட்டு இதுக்கு தடங்கலுங்கிறது வந்துட்டு நாம் பார்த்த வரைக்கும் பொருளாதார தடங்கள் கிடையாது, ஒரு ஆரா ரீதியாக ஏதோ ஒன்று தப்பாக நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் வந்துட்டு நல்லா இருக்கிறாரு, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. யாருன்னு கேட்டால் காந்தாரா படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஒருத்தர் காந்தாரா ஷூட்டிங்கில் இருக்கார், நல்லா சாப்பிட்றாரு, ஒரு குளத்தில் போய் குளிக்கிறாரு, அடிச்சுட்டு போயிடுது, ஆளை காணும். யாருன்னு கேட்டால் காந்தாரா படத்தில் நடிச்சாருன்றாங்க. ஒரு வேன் நிறைய வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க, திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாருமே என்னென்னமோ அடிபடுறாங்க. யார் இதுன்னு பார்த்தா காந்தாரா ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ இது எதுவுமே பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடியோ இல்லை வந்துட்டு யாரோ ஆளை வச்சு நடத்துகிற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் கிடையாது. இது வந்துட்டு இயற்கையாகவே ஒரு சிக்கல் அந்த படத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு யாருமே வந்துட்டுலாம் கை கொடுக்கலாம் முடியாது. இந்த சிக்கலை தாண்டி தான் அந்த ஷூட்டிங் நடக்கணும், இந்த சிக்கலை தாண்டி தான் அந்த படம் வந்துட்டு வெளிவந்து ஆகணும். பட் வெளிவந்தால் அது உண்மையிலேயே மக்களுக்கு வந்துட்டு போய் சென்றடையதா இல்லையாங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட தடங்கல்களை தாண்டி வந்த எந்த படமும் வெளியில் போய் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதே கிடையாது. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன், பொன்னியின் செல்வன் ஒரு படம். பொன்னியின் செல்வன்ற ஒரு படமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் வெளியில் வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்துட்டு மணிரத்னம் அண்ட் லைக்கா. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த படத்தை முயற்சி பண்ணதுங்கிறது யார்? எம்ஜிஆரில் தொடங்கி பாரதராஜாவில் தொடங்கி கமல் சார், ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் மணிரத்னமே ஒரு தடவை வந்துட்டு விஜய் விக்ரமெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் முயற்சி பண்ணாத ஜாம்பவான்களே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் இவர்கள் எல்லாரையும் தாண்டி மணிரத்னம் அந்த படத்தை வந்துட்டு எடுக்கிறாருன்னு வைக்கலாம். ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா அந்த படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சொன்னாங்க நிறைய தடங்கள் வரும், நிறைய சிக்கல் வரும் அப்படின்னும் போது வந்துட்டு இப்போ மணிரத்னம் அவர்கள் சொன்னதாகலாம் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு வரும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவர் டைரக்ட் பண்ணுவார், இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் டைரக்ட் பண்ணுவார், இப்படிலாம் ஆளுங்களெல்லாம் வச்சு சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகள்லாம் வரும். இதெல்லாம் கதைகளாகவே இருந்தது. ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. நடுவில் கொரோனா இருந்தது, இது எல்லாமே இருந்தது. பட் ஆனால் உயிர் பலியோ இல்லை விதமான சிக்கலோ இல்லை யாருக்குமான தடங்களோ அந்த படத்தை எதுவுமே கிடையாது. ஆரம்பிக்கிறதுக்கு தான் தடங்கள் இருந்தது. ஆரம்பித்த உடனே ஸ்மூத்தாக படம் ரிலீஸ் ஆகி 2 படமும் ஹிட் ஆகி வேலை முடிஞ்சிருச்சு. இது வேறு, இதுதான் ப்ராசஸ். 1000 தடங்கள் இருந்தாலும் நம்ம எடுத்த வேலையை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலையை வந்து நம்மளை ஈஸியாக வெற்றியை நோக்கி கொண்டு போயிடும். ஆனால் இங்கே படம் ஸ்டார்ட் ஆகிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தடங்கள் வந்துட்டு உயிர் பலியாக மாறிக்கிட்டு இருக்குன்னும் போது இது வரைக்கும் இந்திய சினிமா ஹிஸ்ட்ரியில் இப்படி வந்துட்டு உயிர் பலி வாங்கின ஒரு நிலையில் வந்த படங்கள் பெருசாக ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. ஸோ இப்போ காந்தாரா திரும்பி காந்தாரா 2 வரும்போது உண்மையிலேயே இந்த எஃபெக்டை அது மாற்றுதா இல்லை வந்துட்டு இல்லை இதுவும் அந்த எஃபெக்ட்டுக்கு பலியாகுதா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, நான் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த படத்துடைய ஹீரோ அண்டு டைரக்டர் ஸோ ரிஷப் ஷெட்டி அவர் வந்து இந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, ஹவு டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. ஸோ இது இல்லை, அவர் வந்துட்டு பக்தியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நேரம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருப்பாரு. 4-5 கோயிலுக்கு போவார், 4-5 பூசியாரி நம்பூதிரிகள்னு யாரெல்லாம் வேணுமோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஓம் ஓங்கேமோன்னு என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருப்பார். இல்லை அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னா இன்னும் 10 பேர் செத்தாலும் பரவாயில்ல நான் என் படத்தை எடுப்பேன்னு அந்த வீரியத்தில் கூட சுற்றலாம் டோட்டலாக. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. ஏன்னா 16 கோடி போட்டு 400 கோடி சம்பாரிச்சனோட மனநிலை என்னவாக இருக்கும்? அது அந்த காசு ஃபுல்லாக அவருக்கு போச்சா, அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு போச்சு இப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அது வந்துட்டு ஒரு 16 ரூபா போட்டு பண்ண ஒரு மேட்ரு 400 கோடிக்கு போகுதுன்னா அந்த மனிதனுக்கு என்ன கர்வம் இருக்கும், என்ன திமிர் இருக்கும், என்ன சிந்தனை தெளிவு இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பீக்கில் மட்டும்தான் அவர் இருப்பாரே தவிர்த்து சரி தவறு
இது வந்துட்டு ஆன்மீக ரீதியாக சரியா சித்தாந்த ரீதியாக சரியான்ற மாதிரி யோசிக்கக்கூடிய மனநிலையில் நிச்சயமாக அவர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எத்தனை பேர் போனால் என்ன அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் எறா வண்டிங்கிற அந்த மோடில் தான் அவர் இருப்பாருங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஓகே, நம்மளும் அடுத்து பொறுத்து வந்து பார்த்துடலாம் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சால்வ் அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி பிரதர்.